வியாச்சாமி வந்ததையுமே அந்த மொன்ன பாம்பு தூக்குறீங்க. மொன்ன பாம்பா மொன்ன பாம்பு சார பாம்பெல்லாம் இவங்க பொறி வச்ச போல கண்டுபிடிச்சு போடுறீங்க. மந்திரி மந்திர புத்தி மகாராஜா சூத்திர புத்தி சூத்திர குத்துறது கிழிச்சா புதுசா வாங்க. ஒரு நாளைக்கு 2000 எடுக்கிறீங்க. நண்பா முறைக்கிறான்டாப்பா. என்னப்பா முறைக்கிறாமா சொன்ன மாதிரி. நண்பா ஓய் ஓயா சொல்லுங்க. அமைச்சர் அறிவழகா, நான் அமைச்சரா இருந்தா 7 வருஷம் பிடிக்குது. சேத்தா அப்படி சொல்றேன். நான் அமைச்சரா இருந்தா என் முன்னாடி 1000 போலீஸ் தெரிய மாட்டாங்க. எதுக்கு? பாதுகாப்பு. பாதுகாப்பா நண்பா. ஓய் மந்திரியாரே சொல்லுங்க மகாராஜா. என் படை சேனாதிபதிகளே சொல்லுங்க. நானே தான் அடிக்க மாட்டோமா? கீழே போட்டுருங்க. அது எதுக்கு வெயிட் கேடா இருந்த போதிலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அழகு புகழம் சிறந்த இந்நாட்டின் பெயர் என்ன? இந்த ஊரினுடைய பெயர் ஆனப்பள்ளம். சத்தமா ஆனப்பள்ளத்தை சேர்ந்த பாம்பு காடு எத்தனை வாட்டி வாங்கிட்டுங்கிற மீன் 4 மீன் ஒட்டுக்கா வாங்கிட்டு ஆனப்பள்ளுக்கு ஆனப்பள்ள என்னடா உழப்பா வரமாட்டேங்குது. ஆனப்பள்ளத்தை சேர்ந்த கோம்பக்காடு. இன்னும் சத்தமா கோம்பக்காடு. இன்னும் சத்தமா கோம்பக்காடு. இன்னும் சத்தமா. ஏங்க 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 சாமி போலீஸுக்கு போன் பண்ணுங்க. கேட்டா பாருங்க குழந்தை கடத்த டிக்கெட் வந்திருக்குதுங்க. அவங்க குழந்தை ஏங்க இல்ல ஒத்துக்க முடியாது. எப்படி? அவங்க குழந்தைன்னு சொல்றாங்க. ஆதார் கார்டு இருக்குதா? ஆதார் கார்டு இல்லாம இருக்குமா? ரேஷன் கார்டு இருக்குதா? இருக்குடா. ரேஷன் கார்டு பேர் எழுதிருப்பாங்க. அது இல்லைன்னா கூட ஓட்டு போடுற ஐடி கார்டு இருக்குதா? பேங்க் பாஸ்புக் இருக்குமா? அவங்க பிள்ளைன்னு கேக்குறதுக்கு இந்த பாஸ்புக் ஓட்டு ஐடி எல்லாம் கேக்குறானே. ஏன்னா அப்பதான் அவங்க குழந்தை நம்ம ஒத்துக்க முடியும். அப்பதான் அவங்க குழந்தை நம்புவேன். ஆமா இல்ல நம்ப மாட்டேன்.
இல்லைன்னா கடைசியில் நம்ம மேலதானே ஒரு கெட்ட பேர் வரும். அன்னைக்கு என்னாச்சு? ஏங்க முந்தானத்து பாக்கல அதான் இது மாதிரி கூத்து பார்க்க போனோம், பையனை காணும் அப்படின்னு சொல்லி பலா போன கூத்து பார்க்க போய் தான் நம்மளுக்கு குழந்தை காணாத போச்சு அப்படின்னு நம்ம மேலதானே ஒரு கெட்ட பேர் வரும். ஆமா ஆமா. அதனால இதெல்லாம் காட்டிட்டு அவங்க குழந்தைன்னு தூக்கிட்டு போய் சொல்லுங்க. ஏதா அவங்க குழந்தை தான்டா. சரி விடு, நான் நல்லதை சொல்றேன். இருந்த பதிலும் நம்ம நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? ஓ இன்னைக்கு வச்சுக்க எதற்காக அரங்கேற்றம் செய்துள்ளார்கள்? ஓ இன்னைக்கு எதற்காக? என்ன விசேஷம்? ஓ விசேஷம் மாரிய கோயில் மாரியம்மன் திருவி போட்டு திருவி போட்டா மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு எல்லாம் அவங்க மவளை கெடுத்து அவங்க மாவள அவங்களுக்கு எடுப்பாங்களா? எங்க மாவிளக்குங்க மாவிளக்கு எடுத்து தூக்கி வீடு மேல கட்டி ரேடியா தூக்கி வீடு மேல கட்டி திருவிழாவை முன்னிட்டு காசு அதிகமா இருக்குதுன்னு கூத்துட்டு இருக்காங்க. காசு அதிகமாக கூத்துட்டு இருக்காங்க. ஆமா அது மட்டுமா இவங்களாம் வியாபாரம் வந்து பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்க தான் விடியா சம்பளம் வாங்கிட்டு போறோம், நீங்க என்னத்த வாங்கிட்டு போவீங்க? ஒண்ணும் இல்ல வியாபாரம். அவங்களும் வந்திருக்கிறது ஒரு காரணம் தாங்க. என்ன காரணம்? வீட்டுல படுத்தா கரண்ட் பில் ஜாஸ்தி அதிகமாகி போயிருக்கு. சரி இங்க வந்து படுத்தா இந்த மத்தால இசைக்கும் 6 மணி பொட்டி ஆடுறதுக்கும் குழல் இசைக்கும் நீங்க பாடுற ராகத்துக்கும் இனிமையா கேட்டுட்டு தூங்கலாம்ல. அப்படியே காதல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். அதனால இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் பாரு எப்படி நண்பா. மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவ்வளவு சொத்துல இருந்து 10 ரூபா 50 ரூபா வரி சேர்த்து நமக்காக 10 ரூபா 20 ரூபான்னு வரியா? எந்த காலத்துல ஏண்டா 1000 2000 5000 10000 இப்படி போ. 10 ரூபா 20 ரூபா 10 ரூபா 20 ரூபா எந்த காலம் தீட்டா வரும். அவராச்சும் புண்ணியவதி சொல்லுது பாரு. நீ இது சொன்னதுக்கு அவங்களுக்கு அடுத்த வரைக்கும் ஆம்பளை பையன் பிறகு அந்த அம்மாவை பெற்றுது ஏங்க அவங்க பேரனுக்கு அவங்க பேசிக்கீங்க. அப்படி சொல்லு. 500 1000 5000 10000 என்று சொல்லி எல்லாம் ஒன்றாக வரி சேர்த்து நமக்காக ஒரு 20 தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அனைத்து நல்ல உள்ளங்களும் ஆண்போடு மிக்க மரசு விட்டாண்டு பெண்போடு மிக்க பெற்று பெருகி எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இந்த அமரோட சன்னிதானம் எப்படி நாளுக்கு நாள் ஒங்கிட்டு வளருதோ அதே போல அவர் ஒரு குடிய வளரும் என்று சொல்லி மாற வேண்டிக் கொள்கிறேன். நமோஜயம். நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? இன்று இந்த சிங்காரா பொன்னாடியில் வைக்கப்பட்ட நாடகம் அருமையான நாடகம். என்ன நாடகம்? இன்னைக்கு வச்சுக்கிற நாடகம். என்ன நாடகம்? இப்பதான் வந்து உள்ள மாத்தினாங்க. என்னன்னு நாடகத்தை மாத்தி விட்டாங்க. அது எப்படி? அர்ஜுனன் தபசு நாடகம். அர்ஜுன் தபசா? அது அர்ஜுன் தபசு ஆடுற மாதிரி இருந்தா கம்பம் வேணுமல்ல? எத்தனை அடி கம்பம்? கம்பம் வேணும் ஒரு 30-40 அடி வேணும். 30-40 அடி? ஆமா. பனைமரமா? ஆமா. பனைமரம் எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. சரி ஏன்னா நல்லா முட்டு கட்டி விட்டாங்க. தெளிவு இறக்கிறதுக்கு மண்பானை கட்டிட்டாங்க. ஆமா சரி சரி. பனைமரம் கிடைக்கல. சரி கவர்மெண்ட்ல பாருங்க கரண்ட் கம்பம் ஃப்ரீயா போட்டு இருக்காங்க. கரண்ட் கம்பத்துல நிக்கிறதா? ஆமாங்க. அதுல ஏறி நின்னு வேலை பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஆமா பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் வேணும்ல. என்னது? கடப்பாரா. எத்தனை கம்பி? ஒரு 4 கம்பி. ஏங்க 4 கம்பியா? ஒரு 3 இருந்தா கூட போதும்ப்பா. 3 கம்பி போங்க. நீ எங்க ஒரு நெப்பு கட்டு ஆளாட்டு இருக்கு? இடுப்பு கூட வைத்தியம். ஒரே கம்பி தான். ஒரே கம்பி போதுமா? ஒரே கம்பி. சரி. ஏங்க ஒரு கம்பிக்கு பாருங்க இக்காட்ட 3 கீழே 3 மேல 3 போகுது. உங்களுக்கு எந்த கம்பி இஷ்டமா இருக்குதோ அந்த கம்பி நல்லா இறக்கமா பிடிச்சிடுவாங்க, விடவே கூடாது. அப்படி இறக்கமா பிடிச்சிட்டு கடவுள் சோத்திரம் செய்தா கருடால் வருவாரா? கருடால் வராரோ இல்லையோ காலையில உங்களை தூக்கிட்டு போறதுக்கு ஜலண்டாபுரத்துல 108 வரும். அது எப்படி வரும்? எப்படி கோயா கோயா கோயாங்கிட்டே வரும். வால்யூம் சவுண்ட் அப்படி இருந்த போதிலும் இந்த விதமாக நம்ம நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? என்னன்னு கேட்டா மறுபடியும் என்னையே என்னன்னு கேக்குற? எனக்கு முன்னாடி வேஷம் போட்டு நீ தானே வெளியே வந்த. ஆமா. அப்ப நாடகத்து பேர் கேட்டிருப்பீங்க. சரி நாடகத்து பேரு கேட்டேன். நான் இல்லைன்னு சொல்லல, நாடகத்து பேரு கேட்டோம். சரி ஏன் சாமி கோமாளி தான் இந்த ஊரு பேரு நாடகத்து பேரு என்ன வேஷம் வருது எல்லாமே நானே சொல்லி போடுறேன். விடிஞ்சா காலையில சம்பளத்துல மட்டும் ஒரு 10 ரூபா குறையா இருந்தா எப்படி கணக்கு போட்டு வாங்கிட்டு போறீங்க? அப்புறம் எப்படி சென்றைக்கு பொன்றைக்குன்னு காலையில எண்ணுவேன்? வேற இடமே இல்லையா அதுக்கு? ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாபா விளக்கக்கூடிய என்ன நாடகம்?
பக்காசூரன் சண்டை ஆமா நாடகத்தில் நான் நடமிட்டு வந்தேன். நான் யாரு, எமது பெயர் என்ன, என் விற்த்தாந்தங்கள் என்ன ஒவ்வொன்று பசிக்கு வரை செவி கூர்ந்து கேட்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நாள் தான் நடிக்கிற விடு அடி சண்டாளா டேய் 500 ரூபாய்க்கு வளடணும் 1000 ரூபாய்க்கு வளர்ச்சாங்க 500 ரூபாய்க்கா நீதி வளர்த்தனா சரி விடு மகாராஜா நண்பா என்னுடைய பேர் நாமத்தை சொல்லலை சபையில் விழுந்ததா ஒன்றும் புரியவில்லை இன்னொரு மத்தளவர் சத்தம் இன்னொரு மக்கள் சத்தம் இடையில் நம்ம 2 பேர் சத்தம் இந்த காதி சீக்காது இந்த காதி கேட்காது அப்படியா இப்ப சொல்லுங்க நண்பா குருநாடு குருகுலம் சரியான சந்திரகுலத்தில் பிறந்துட்ட என்னுடைய பெயரோ வெற்றி விஜயராஜன். நண்பா வெற்றி விஜயராஜன் பார்த்திப மன்னன் ஆனால் அர்ஜுன மகாராஜன் நண்பா காண்டீபன் பார்த்திபன் அர்ஜுன மகாராஜன் காண்டீபன் மறுபடியும் ஆண்டிப்பன் என் வாயில வரத்தான் சொல்லுவேன். ஒரு பெல்லிங் மிஸ்டேக்னா நீங்க 100 ரூபாய் பிடிச்சுக்கோங்க சம்பளத்துக்கு. இப்படியே பிடிச்சா காலையில நீ சும்மா தான் போகணும்.
நண்பா என்ன பிடிச்சா பிடிக்காத கொடுக்குற ஓய்வு நீ பார்த்து சொல்லு என் மூஞ்ச பார்த்து சொல்லு மூஞ்ச பார்த்தே தான் சொல்றேன். செத்து போடா தாயடி ஈரோடு கூத்து நான் செத்து விட்டால் கோமல் எடுத்துக்கு யாரு வைப்பா? செட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கோமாளி தான்டா நாங்க அப்படியா? எல்லாருமே கோமாளி இல்ல சரி. இன்னைக்கு 5 மணிக்கு ஏதுக்கு போன் போட்டு என்ன நட பண்றேன்னு எவன் கேட்டவன்? உள்ள ஒரு கோமாளி ரெடி ஆயிடுச்சு சரி நண்பா நேத்தெல்லாம் சிரிச்சு சிரிச்சு எங்களுக்கு அவரே புண்ணாகி போச்சுடா போட்டு முதத்தோட வந்து கிஸ்து கொடுத்தா அப்படியே சரி. கோமாளி கீழே அடிக்காதீங்க ஐயோ நீ சித்த கம்முனு நண்பா அப்படி பார்த்திப மன்னனாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன் எப்படி என்னை பெற்றது தாய் தந்தை யாரு யாரி 10 மாதம் 300 நாள் 3000 தட்சமி நாடி வாடா மகனே என் கண்ணே. ஐயோ அம்மா நோவுது, ஐயோ அம்மா நோவுது, ஐயோ 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 அம்மா நோவுது, ஐயோ மெதுவாடுறா ஏடாப்பா சண்டாளா. சாமி மகாராஜா உங்களுடைய பக்க மந்திரி நான். புத்திக்கேத்த மந்திரி அல்லவா நீ? நான் உங்களுடைய புத்தி மந்திரி. இன்னொரு மந்திரி உங்களுக்கு பாடல் பாடி வெகுமதி வாங்கிட்டு போலான்னு முன்னையில இருந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யாரு? கூட்டிட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம் கூட்டிட்டு வரங்க, கூட்டிட்டு வரங்க. வேண்டாம் வேண்டாம் ஏங்க கூட்டிட்டு வரங்க, ஆசை கரும்பா இதை கூட்டிட்டு வாங்க. ஏப்பா அக்கா போற அளவு எடுக்க முடியல. என்ன போரு வச்சு புல்லு போறா? ஏங்க மாமா மகாராஜா வந்திருக்கிறாரு. நீ தன்மானம் கேட்டல, நான் தன்மானம் தன்மானம் கேட்டல. இந்த மாதிரி சத்தமா பேசு. தன்மானம் வாங்குற சம்பளம் உனக்கெல்லாம் ஒட்டுமா? போதும் போதும். ஒரு அடிக்கு 100 ரூபான்னு கணக்கு போட்டா கூட 16 பேர் என் வீட்டுல வந்து சாமான் கழுவணும். என்ன பொண்டாடி சாமான்? ஐயா கருமாந்திரத்தை அது என்னாலே பார்க்க முடியல. எது கூப்பிட்ட? மகாராஜா வந்திருக்கிறாரு. சரி தன்மானம் கேட்டீங்கல்ல, அதனால நான் பாடுற மாதிரி மகாராஜா போய் பாடினேன்னா உனக்கு தன்மானம் கிடைக்கும். அண்ணா அது ஒண்ணுதானே வராது. ஐயா வேற எது வேணாலும் சொல்லு, பாட்டு மட்டும் பாடும். ஆனா ஈஸியான பாட்டு தான். ஈஸியான பாட்டா? ஈஸியான பாட்டா? ஈஸியான பாட்டு தான். சரி 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 பாடு. தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவளை 2 பந்துக்குள்ள சூச்சு மாறி சூச்சு மாறி தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தாத்தடி மட்டும் பாடு. அடிக்க மாட்டார்ல? அவன் அடிச்சா நான் பேசுகிறேன். எப்படி இன்னொரு தடவை பாடுற? தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவளை 2 பந்துக்குள்ள சூச்சு மாறி சூச்சு மாறி. போ போய் பாடு. மகாராஜா யாரப்பா நீ? வணக்கம். வணக்கம். வணக்கம் என்பது உங்களை புகழ்ந்து ஒரு பாடல் பாடி பரிசு பெறலாம் என்று அவளோடு ஓடி வந்திருக்கு. அப்படியா? எடுத்து விடு உம்பறதா. இவர்தான் வானபத்திர ஓனாண்டி. வானபத்திரம் ஓனாண்டியா? கண்டாளா பாடல் சரி உங்களை பாடல நீ பாடு, நான் கேட்கிறேன். பரிசு தருவீங்களா? பரிசு நிறையவே தரேன். 1000 பொன் தருவீங்களா? எக்கச்சக்கமா தரேன். நீ எந்த அளவுக்கு பாடுறியோ உனக்கு அந்த அளவுக்கு தன்மானம் உண்டு. அப்படியா? ஆமா. தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள தவளை 2 பொந்துக்குள்ளே சூச்சு மாறி சூச்சு மாறி தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ளே தான் கூப்பிட்டுருக்க மாட்டேன். அந்த சாட்டையில அடி வாங்கினா தான் உனக்கு உனச்சு மயிர் வரும். எத்தனை நாளைக்கு சாட்டையை மாத்துன்னு சொல்லிட்டு எடுத்து திங்கறாள் 5000 10,000 2000 சாட்டையை மாத்தா அப்படி என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை யாரு? யாரு? என் மாதா பிதா யாரு? நான் குடியிருந்த கோவில் அது ரஜினி நடிச்சு என் அன்னையோட ஆலயம். அது எந்த நடிச்ச படம்? படத்து பேர் சொல்றதுக்கு வந்துருக்கு. யாருங்க என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? சொல்லுங்க. பால் குடி மாதா
ஏன்டா உனக்கு இப்படி போதுங்க அன்பா அன்பா சரி 10 மாதம் 3 நாள் 1000 தசனாடி அங்கத்திலே சுமந்தி பாடா மகே வருங்காலத்தில் இளவரசன் என்று சொல்லி என மாறால தொட்டில் கட்டி மடி மீது நடவலைக்கு என தோளால தொட்டில் கட்டி துணை மீது நடவலைக்கிறார் தாய் தந்தை யாருங்க அன்பா எனக்கு ஒரு தந்தை தந்தையார் ஒன்று 2 தாய் 2 அம்மா ஆமா ஒரே அப்பை யாரு செவனியப்பாவா இல்லைங்க செவனியப்ப இல்ல தந்தையார் ஒன்று தாய் 2 என் தந்தை யாரோ பாண்டுமகாராஜன் தந்தையருடைய பெயர் பாண்டுமகாராஜன் உண்மைதான் தந்தை ஒன்று இருந்தா தாய் ஒன்று வேணுமில்ல உண்மைதானப்பா தாயார் யார் எனக்கு 2 தாய்னு சொன்னல எனக்கு முதல் தாய் குந்தி அம்மா இன்னொரு அம்மா மந்தார தேவி சரி 2 அம்மாளா ஆமா ஒரே அப்பை உண்மைதான் இருவருக்கு மகளாக பிறந்து அன்பா நீங்க அள்ளி செல்லமாக ஒண்டி ஒருவரா பிறந்தீங்களா எனக்கு கூட பிறந்தவர் எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேரு புரியல என்னதான் பண்றாலும் அதே 1500 தான். காலையில அவ்வளோ கொடுப்பேன் சாமி அன்பா கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு, சேர்ந்து பிறந்து சேனை பால் உண்டது
யார் யார் கண்டா ஆ, முதலாக ஆ. பிறந்தது யார் தெரியுமா? யாரு? எங்க அண்ணன் ஆ, தாரா புகழ்பெடுத்த ஆ. தர்மராஜர் முதல் பிறந்தான். ஓ தாரா புகழ்பெற்ற தர்மராஜா உங்களுக்கு அண்ணன். ஆமா. ஒண்ணு. இரண்டாவதாக ஆ, 1000 கஜேந்திரம் பலம் கொண்ட ஆ. யாரு? யாரு? பீமன்டா. ஓ, யமன்டா. நெருப்புடா. என்ன நீ நெருங்குடா. நண்பா ஆ, இரண்டாவதாக ஆ. என் அண்ணனாகப்பட்ட ஆ. பீமசேனன். ஆட ஊமேடா. ஊமைனா ஊமை வந்து அந்த மாதிரி மம்முட்டியன் தம்பி. ஆ, மூன்றாவதாக ஆ, இந்த ஆனால் அழகு பண்ண ஆ. அர்ஜுன் நான் பிறந்தேன். ஓ சரி சரிங்க. நாங்க மூவரும் ஆ, குந்தி அம்மாவுக்கு பிறந்தோம். சரி. மந்தார தேவிக்கு ஆ, என் தம்பியாகப்பட்ட ஆ. யாராரு? யாரு? நகுலன் சகாதேவன். ஓ நகுலன் சகாதேவன். ஆமா. இப்படி ஐவர் பஞ்ச பாண்டவர்களாக பிறந்து வளர்ந்து வளர்ந்து வாலிபமாகி வாலிபமாகி நீங்க ஆண்டு வரக்கூடிய நாடு என்னாடுங்க? நண்பா ஓய் தன் ஆண்டவர் கூடிய ஆ. தன் சாம்ராஜ்யம் எது? இது டெல்லி என்று சொல்லக்கூடிய ஆ. அஸ்தாபரம். நம்ம டெல்லியா? ஆமா. ஏங்க அப்பா. ஏ அப்பா டெல்லியில இருந்து வந்திருக்கிறா. டெல்லி அஸ்தாபுரம். ஆமா. சரி சரிங்க. டெல்லி அஸ்தாபுரம் நாடு உங்களுக்குன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. இந்த நாட்டுக்கு உரியவர்கள் யார் யாரு? நண்பா ஆ, இந்த நாட்டுக்கு ஆ. என் பெரியப்பார் மக்கள் ஆ. யாராரு? யாரு? சரியாக ஆ. 100 மன்னர்கள். சரிங்க. யாரு? பெரியப்பா மக்கள். ஆமா. நீங்க சித்தப்பா மக்கள். ஆமா. பெரியப்பா மக்கள் சித்தப்பா மக்கள் நாடு உங்களுதுன்னு சொல்றீங்க. ஆமா. இந்த நாட்டுக்குன்னு பங்கும் பங்காளிங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? பகையாளி எதிரியாளி யாராச்சும் இருக்கிறாங்களா? நண்பா ஆ, எங்க ஐவந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஆ. எதிரியாகப்பட்டவர் யார் தெரியுமா? யாரு? ஏய், தூங்கிட்டு பொட்டியாகி தூங்கிட்டு இருக்கிறோம். போறா கொட்ட போயிரும்னு பாக்குறீல்ல? பொட்டி போனா கூட பரவாயில்ல. டேய். பையன் கையில விழுந்து பொட்டி போனா பரவாயில்ல. ஏன்னா அவங்க கூட தான் கூட பரவாயில்ல. பொட்டி போயிட்டா பிறகு ஆட அவ்வளவு விழுந்தாலும் சரி கொட்டி விழுந்தாலும் சரி கூத்துருந்து போயிருமில்ல. நாளைக்கு காலையில லோனு 2000 கட்டணும். டெம்போ டியூ கட்டணும். டெம்போ டியூக்காரன் வலை வீச்சு தலைவிட்டுக்கிறேன். உன்னை கண்ணுக்கு சிக்கல நான். நீ எங்க போய் சிக்குவ? நீ அங்க வந்துடுறிய. நண்பா ஆ. என் பெரியப்பார் மக்கள் ஆ. யாரு? யாரு? இந்த பாலா போன மண்ணுக்காக ஆ. ஆசைப்பட்டு ஆ, எங்களை ஆ, எத்தனை கொஞ்சம் நஞ்சம் வஞ்சகம் செய்தார்களா? ஆ. எக்கச்சக்கமான வஞ்சங்களை செய்து சரி. எங்கள் நாட்டை விட்டே துரத்து விட்டான். அவட நாட்டை விட்டு. யாரு? ஏ, துரியமன்னன். சரிங்க. துரியமன்னன் நாட்டை விட்டே துரத்தி விட்டான். ஆமா. சரி. எப்படி? ஆ, 12 வருட காலகம் ஆ. ஒரு ஆண்டு அத்தியாவசியம் முடித்து வந்தால் ஆ. பங்குள்ள பிரகாரம் ஆ. மாடு பாதி நாடு தருகிறேன் என்று சொல்லி ஆ. ஓஹோ சரி. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறேன்னா ஆ, வாதனா ஏங்க இப்ப எங்கீங்க? கோம்பு காட்டுலயா? நான் உங்ககிட்ட பேசணும்னா இப்ப கம்முனு நான் கோம்பு காட்டுல இருக்கிறோம். ஆனைக்கு ஆனைக்கு ஒன்று இருக்காங்க. ஆனைப்பழத்துல இருக்கிறோம். வாங்க ஏய், நீ தானே பேசிட்டு இருந்த, பேசுறாங்க. வாங்க. எங்க அண்ணனுக்கு என்னங்க வேலை? கண்டுபிடிச்சியா? இப்ப எங்க இருக்கிறீங்க? நாங்க இப்ப எந்த நாட்டுல இருக்கிறோம்? வரணவரத்துல இருக்கிறோம். ஓ வர்ணவதத்துல. ஆமா. இப்ப எங்கதான் இருக்கிறீங்க? அப்படி இருந்தாலும் ஆ. எனக்கு ஆ, திருமணம் நடந்தது. கல்யாணம் ஆயிடுச்சா? சரி. அப்படி இருந்தாலும் நான் எதற்காக தெரியுமா உங்களை தேடி வந்தேன்? உன் தாயாகப்பட்ட குந்தமாதேவி உங்களை அதிசீக்கிரம் அழைத்தார் சொன்னார். எது? உங்க தாயாகப்பட்ட குந்தமாதேவி அதிசீக்கிரம் அழைத்தார் சொன்னார். என் தாயாராகப்பட்ட ஆ. குந்தியம்மா அழைத்தாரா? ஆ, அதுக்கு முன்னாடி ஆ, என்னோட அண்ணனாகப்பட்ட ஆ. பீமசேனன் ஆ. அரண்மனை இருக்கிறாரு. சரி. நீங்க அழைத்ததாக தம்பி அழைத்ததாக ஆ. சொல்லி ஆ, அண்ணனாகப்பட்ட அழைத்து வா. ஆ, நாங்க 5 பஞ்ச பாண்டவர்களும் ஆ, நாங்க 5 பேரும் சேர்ந்து ஆ. தாயை சந்திக்க போலாம். சரி. புறப்படு. 5 பேர் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட போறீங்க? ஆமா. ஏங்க 5 பேர் போனா உங்க அம்மா தாங்க டேய், தாங்குவாளா? இல்ல போய் கூட்டிட்டு வா. அம்மா பார்ப்பதுக்குடா சரிங்க. ஒரு பாசமாக சரி. புறப்படு ஆ. போலாம். கேளுங்க சமையல்களே.